கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? தேவனுடைய 7 மகா பெரிய அந்த ஈவுகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் 7 கிரேட் கிஃப்ட்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, இந்த 8ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். வேதாமத்திலே ரோமர் நிருபம் மிக ஒரு ஆச்சரியமான நிருபம். அதை குறித்து அநேக வேத பண்டிதர்கள் எழுதும்போது அன் எக்ஸ்பென்சிவ் ரிங் என்று எழுதுகிறார்கள். விலை மதிக்க முடியாத ஒரு மோதிரமாக அதை கருதி எழுதுகிறார்கள். ஆனால் அந்த ரோம நிருபத்திலே 8ஆம் அதிகாரமானது அந்த மோதிரத்திலே காணப்படுகிற ப்ரீசியஸ் ஸ்டோன் என்று சொல்லலாம். விலை மதிக்க முடியாத ஒரு கல்லை போல இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் காணப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 1வது வாக்கியத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற ஒரு பொருளிலே ஆரம்பிக்கிறது. ஆனால் 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வாக்கியம் 39 தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க ஒட்டாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது நோ கண்டம்னேஷன், இதிலே நோ செப்பரேஷன் என்று இந்த அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானுடைய பலனாலே எழுதி முடிக்கிறார். இந்த 8ஆம் அதிகாரத்தை நாம் கவனமாய் வாசித்தால் 7 தேவனுடைய மகா பெரிய ஈவுகளை அறிந்து கொள்ளலாம். முதலாவது என்ன? ரட்சிப்பு, த சால்வேஷன் ஆஃப் காட். இது தேவன் கொடுக்கிற மகா பெரிய கிஃப்டாகும், ஈவாகும். நீங்கள் அப்போ ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற ஒரு வார்த்தை வருகிறது, விடுதலை ஆக்கிற்றே என்று ஒரு வார்த்தை வருகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 24, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். ஆகவே ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிற முதல் மகா பெரிய ஈவு கிஃப்ட் என்னவென்றால் ரட்சிப்பு தான். இரண்டாவதாக அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்திலே நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசித்தால் 11வது வாக்கியத்தை பாருங்கள். உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே. ஆகவே இரண்டாவது தேவனுடைய மகா பெரிய ஈவு கிஃப்ட் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற மகா பெரிய அந்த ஈவு அல்ல கிஃப்ட் என்னவென்றால் சுயரிட்டி ஆஃப் காட் என்று சொல்லலாம். அதாவது உத்தரவாதம் என்கிற பொருளாகும். அநேக காரியங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுப்பது உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்கிறார். இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய ஒரு மகா பெரிய ஈவாகும். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14 16 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். நாம் தேவனுடைய புத்திரராயிருக்கிறோம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாயிருக்கிறோம். ஆகவே நம்மை அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆக்குகிற அந்த உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். 3 சொன்னேன். 4வதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 பாருங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இந்த வசனத்தின்படி பார்த்தால் 4வது என்ன? த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். தேவன் தம்முடைய பலத்தினாலே நம்மை பலப்படுத்துகிறார். 5வது ஒரு காரியம் என்ன? ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 17 பாருங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே 8ஆம் அதிகாரம் 32 நீங்கள் வாசித்து பாருங்கள். இதிலே தேவன் நமக்கு தருகிற மகா பெரிய ஈவு அல்ல கிஃப்ட் என்னவென்றால் த சப்ளை ஆஃப் காட். அங்கே 32 பாருங்கள். அங்கே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பது தேவன் நமக்கு கொடுத்த மகா பெரிய ஈவாகும். 6வதாக அங்கே ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 18 பாருங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இதிலே
த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் காட். தேவன் நமக்கு கொடுக்கிற திருப்தி. இந்த காலத்திலே இந்த பூமியிலே நான் படுகிற பாடுகள் நமக்கு பரலோகத்தில் வைத்த மகிமைக்கு அது ஒப்பீடானதல்ல என்று சொல்லி பவுல் எழுதுவதனாலே இந்த பூமியிலே எவ்வளவு பெரிய பாடுகளிலும் அவன் திருப்தியாய் இருக்கிற தன்மை அங்கு வெளிப்படுகிறது. ஏழாவதாக த செக்யூரிட்டி ஆஃப் த காட். அங்கே ரோமர்கள் நிருபம் 8:38-39 பாருங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்கள், இதிலே தேவனை ஏற்றுக்கொண்டுவதனாலே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு அவர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு என்ன? எதுவும் எவைகளும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்கிற த செக்யூரிட்டி ஆஃப் காட், இதை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே 7 காரியங்களை சொன்னேன். முதலாவது த சால்வேஷன் ஆஃப் காட், தேவனுடைய ரட்சிப்பு. இரண்டாவது த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியானவர். மூன்றாவது த ஸ்யூரிட்டி ஆஃப் காட், தேவனுடைய உத்தரவாதம். நான்காவது த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், தேவனுடைய பலனை அவர் தருகிறார். ஐந்தாவது த சப்ளை ஆஃப் காட், அதாவது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற அந்த வல்லமை. ஆறாவதாக த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் காட், தேவன் இந்த பூமியிலே நமக்கு தந்திருக்கிற திருப்தியான ஒரு மனநிலை. ஏழாவதாக த செக்யூரிட்டி ஆஃப் காட், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு. இந்த 7 நன்மைகளையும் பெற்று வாழ உங்களை வாழ்த்துகிறோம். அந்த நிலைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அற்புதங்கள் செய்யட்டும், அடையாளங்களை செய்யும். இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை நாங்களும் பெற்று அனுபவிக்க பலந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.